ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ண சொல்லி தரப்போகிறேன். இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ், பராட்டா எதுக்கு வேணால் நம்ம தொட்டுக்கலாம். ஆப்பத்துக்கெல்லாம் அதுக்கு 1/2 கிலோ சிக்கனில் மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். எப்போவுமே சிக்கன் வாங்கி அந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை 3-4 தடவை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டுக்கணும். சன்ஃப்ளவர் ஆயிலை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு அது கண்ணாடி பதம் வர அளவுக்கு அதுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம முழுசாகவே இதில் இஞ்சி பூண்டு போடலாம். பூண்டு ஒரு 15 பல்லம், இஞ்சி ஒரு 3-4 இன்ச் இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிவிட்டேன், 1.5 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் அது 2ஓட ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கும் கடாயில். அந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா இப்படி கிண்டி விட்டோன்னா அடியெல்லாம் ரிலீஸ் ஆயிரும், அடி பிடிக்காமல் இருக்கும். இதை அடிக்கடி பண்ண வேணால் ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கீழே கிண்டி விட்டோன்னா அந்த பிடிச்சதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இது வதங்கி ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் 1/4 மூடி தேங்காயும் இதில் ஆட் பண்ணி அதையும் வதக்கணும். வதக்கி இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உடச்சக்கடலை போட்டுக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுட்டு இதை ஒரு சைடாக அப்படி இது பண்ணோன்னா அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் வெளியில் சைடில் வந்துடும். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைக்கணும். இதில் தண்ணி விடாமல் 1 கப் நிறைய கேர்டு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேர்டு விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியில் கேர்டு விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்ல, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கேர்டு விட்டு இதை அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட்டிங்க்கு விட்டுடணும். இப்போ கேர்டு எதுக்கு சேர்க்குறோன்னா, இப்போ சிக்கன் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டோன்னா குழந்தைங்க வயிறு வலிக்குது, பெரியவங்க கூட சொல்லுவாங்க வயிறு வலிக்குதுன்னு. அதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வயிறு வலிக்காது. இது கேர்டு சிக்கனை கொஞ்சம் குளிர்ச்சிப்படுத்துவாங்க. நீங்கள் எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அந்த ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, ஆனியன் வதக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பும் 2 பே லீஃபும் போட்டு நம்ம இப்போ மேரினேட் பண்ணி சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஆயில் நிறையா தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதில் ஆயில் நம்ம அந்த ஆனியன்லலாம் நிறைய ஆயில் இருக்குது. 2 கரண்டி ஆயில் விட்டேன் இல்லையா, அதே போதும். இப்போ இந்த சிக்கன் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம தனித்தனியாக வதக்கி செய்கிறதோட இதில் கிரேவியும் நிறையா நமக்கு காணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா இதை பாருங்கள், இது ஆயில் விட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. மறுபடியும் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த கேர்டு அப்புறம் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதில் இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோன்னா அந்த கப்பு 200 ml தண்ணி பிடிக்கும். அதில் 2 கப் நிறைய தண்ணி விடலாம். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் 1 கப் தண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணும், செமி கிரேவியாக வேணும்னா 2 கப் தண்ணி விட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் தூவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. கொதி வந்துச்சு, இதை இறக்கிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வெரி சிம்பிள் மெத்தடில் நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 kgயில் இதில் நிறைய கிரேவி நமக்கு காணும். அந்தளவுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா டிஷ்க்கும் இப்போ தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டுக்கலாம். அந்தளவுக்கு இது ஆல் பர்பஸ் கிரேவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி. இதே மாதிரி எல்லா ரெசிபீஸும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.